குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது கீரைக்காரனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ செடி தோட்டம், தக்காளி செடி தோட்டம், மிளகாய் செடி தோட்டம். இதுதான் பார்க்குறீங்க. இந்த பூ பாருங்கள், பார்த்துருப்பீங்க. இது வந்து தரையில் படர்ந்துருக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பூவை பறித்து வெள்ளை கலர் துணியில் வச்சு நசுக்கி பார்த்தா ப்ளூ கலர் கிடைக்கும். அது இங்குன்னு சொல்லிட்டு விளையாடுவோம். இந்த சோளக்காட்டுக்குள்ளே மயில்கள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனேன். அதுக்குள்ளே எல்லாம் வந்து போயிடுச்சு மயிலெல்லாம். ராமநகர்லேருந்து கூனாண்டியூர் வரையிலும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போனோம். காலையில் எல்லா இடத்துலையும் நல்லா பசுமையாக இருந்தது. தக்காளி செடி தோட்டம்லாம் பார்த்தோம், மிளகாய் செடி தோட்டம்லாம் பார்த்தோம். தக்காளி வந்து கிலோ 50 ரூபா அப்படின்ட்டு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இதை வந்து தக்காளி செடி இருக்கக்கூடிய அந்த தோட்டம். அப்புறம் பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தோம். பீக்கங்காய் கிலோ எவ்வளோன்னு தெரியல, எங்கள் வீட்டில் அவர் வாங்கிட்டு இருந்தார். பாருங்கள், தக்காளி செடி சாயாமல் இருக்கிறதுக்கு குச்சி மாதிரி நட்டு அதை வந்து ஒரு கம்பி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது சாமந்தி பூ தோட்டம். இந்த சாமந்தி பூ தோட்டம் 2014 தினேஷ் அப்படின்ற ஒரு மாணவன் வைத்தீஸ்வரர் ஸ்கூலில் படித்தான். அவங்களுடைய தோட்டம் தான் இது. வீட்டில் அந்த மாணவனும் இருந்தார். திருமணம் ஆகிவிட்டது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத அவர் சொன்னார். பாருங்கள், இதுதான் வந்து பீக்கங்காய் தோட்டம். பாருங்கள், அவங்க வந்து அந்த பீக்கங்காய் தோட்டம் போட்டிருக்கிறவங்க நிறைய பூச்சி, பறவைகள் இதெல்லாம் கொத்தி வந்து நாசப்படுத்திடுது பயிர்கள் அப்படின்னாங்க. இந்த பூச்சியெல்லாம் பாருங்கள், இந்த ஒரு கப்பு மாதிரி தொங்குது இல்லையா, அதில் வந்து போய் அடைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து சில பறவைகள்லாம் கொத்தி நாசம் பண்ணிடுது. ஏதோ அதுங்க சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நாங்கள் விளைச்சல் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. விவசாயிகளுடைய நிலைமை இது தான். எது பயிர் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து முழுசாக அந்த மகசூல் கிடைக்கிறதில்ல. இப்போ மயில்கள் அதிகமாக வந்துட்டதுனால மயில்களை ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. தேசிய பறவை அப்படிங்கிறதுனால எல்லாமே பார்த்திங்களா, அது கொத்தி சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக வந்து காவிரி நீர் பாயக்கூடிய இடமா இருக்கிறதுனால பசுமையாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்தது. இது வந்து கூனாண்டியூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த கடைகள். இந்த இடத்துல தான் கொஞ்சம் காரை நிறுத்திட்டு டீ சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ராமநகர்லேருந்து கூனாண்டியூர் 12 கிலோமீட்டர் போட்டிருந்தது. இது வீரனூர் அப்படிங்கிற இடத்துல கூடிய மாரியம்மன் கோவில். இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தேன் நான். எங்கள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய இங்கேருந்து வராங்க ஸ்கூலுக்கு. வேன்லேருந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது நல்ல பெரிய மாரியம்மன் கோவிலாக இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பொண்ணோட வீடு இருந்தது. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ராமநகர் வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எங்கள் பொண்ணெல்லாம் வந்தால் கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கோவில் ரொம்ப அமைதியாக நல்ல பெரிய கோவிலாக இருந்தது. இங்கே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கெலாம் போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இது தக்காளி செடி இருக்கக்கூடிய அந்த தோட்டம். இது கீழே படர்ந்துருக்கூடிய அந்த சிவப்பு பூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.